யாவரும் சேர்ந்து பரிசுத்த வேதாமங்களை கரங்களில் ஏந்திய வண்ணமாக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆனவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவிழம் பெற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்துவிளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிளக்குகளும் 7 சபைகளாம். ஆமேன். சொல்லுங்க, யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நல்ல இரத்தம் நல்லது, அதன் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி Holy Spirit of God, Holy Spirit, Holy Spirit. நன்றி நன்றி
இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. ஓ உரபாபா ஷபலா துரபா ஹலல ரபா ஷலபரியா துரபா ஷலபரியா துரபா. Yes, Lord. Urababa shibala dura hada baba 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 duraba shibala duraba shi. Holy Spirit. மறவாமல் நினைத்தீயா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இரவும் பகலும் என்னை நினைத்து நன்றி நன்றி ஐயா. Holy Spirit of God. நன்றி ஐயா. நன்றி. எல்ரோய் எல்ரோய் கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா. Yes, Lord. நன்றி Holy Spirit. Oh Lord, thank you, Master. Thank you for your holy presence. Thank you for your grace. Thank you. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் வேலன் சுகமானின் சுகமானே அப்படி யாராதீங்க. சுகமானின் சுகமானே நன்றி நன்றி ஐயா. Holy Spirit of God. Holy Spirit. நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ரிபா ஷமலா உதனமாஷ் ஹெலனா பஹதனமாஷ் ஷலபரி அத்துரமாஷ் ரிபா லபரி அலந்துமஹஷெலெபி அத்துரமாஷ்
Rebalaba ribalaba dura mahantala raba shala bariantura. Rikalantura mahatene meledene meishala bariantura. Ribalahu raman shamalamu rama leminadu mahal baruga. Rebelege remeledene meishala bariantura bash. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Thank you, Holy Spirit of God. Every serpent out of this place. I command you in Jesus' name. I command you in the mighty name of Jesus Christ. Thank you, Lord. ஆவியானவருடைய நெருப்பு, ஆவியானவருடைய மகிமை ஒவ்வொருவரை நிரப்புவதாய், ஒவ்வொருவரை நிரப்புவதாய். Let the heal them, Lord. Let the heal them, Lord. Let the heal them, Lord. Let thy fire come upon them, Lord. Let thy fire come upon them, Lord. Yes. Deal with them. Heal them. Right now, Lord Jesus. Let thy fire, let thy healings come upon them. Let thy sand, Lord. Out! Out! The name of Jesus! Out! Out of her! I command in the name of Jesus! Nandri. Nandri. Nandri Yeshua. Jesus Christ is the same yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hallelujah. Hallelujah. John chapter 9 verse 34 to 38. They answered and said unto him, Thou wast altogether born in sins, and dost thou teach us? And they cast him out. Jesus heard that they had cast him out, and when he had found him, he said unto him, Dost thou believe on the Son of God? He answered and said, Who is he, Lord, that I might believe on him? And Jesus said unto him, Thou hast both seen him, and it is he that talketh with thee. I shall read it again, viewers. They answered and said unto him, Thou wast altogether born in sins, and dost thou teach us? And they cast him out. Jesus heard that they had cast him out, and when he had found him, he said unto him, Dost thou believe on the Son of God? When people have reject you, listen, my beloved brothers and sisters and sons and daughters,
when people have reject you, at the meantime Jesus Christ shall meet you. Don't forget it. He never forget you. He never forget you. Don't be afraid. He never forget you. When people have reject you, at the meantime my Jesus Christ shall meet you. He never forget you. Forget your burdens, forget your worries, forget yourself, please. It's a divine revelation. When people have reject you, at the meantime Jesus Christ shall meet you. He never reject you. He never forsake you. It's true. It's a divine revelation. God bless you. God bless you, brother. Okay, read it in Tamil. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய வெயிட் அவனை கண்டபோது அல்ல, நம்முடைய தமிழ் பைபிள் அப்படி இருக்குது. மூல பாஷையில அவனை தேடி வந்தார். Listen. இந்த பிறவி குருடனுடைய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவன் பிறவிலேயே குருடன். இது யார் செய்த பாவம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இது யார் செய்த பாவம் அல்ல, இவன் தேவனுடைய மகிமைக்காக படைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். அந்த கண்களை அவர் திறக்கிறார், அவன் பார்வை அடைகிறான். சோ பரிசேயர் சதுசேயர் போதகர்மார் எல்லாரும் இயேசுவோடு அவர்கள் மிகவும் கோபமாயிருந்தார்கள். சோ அந்த பிறவி குருடனிடத்தில் போய் யார் உன்னை குணமாக்கினது அப்படின்னு 2-3 தரம் கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இயேசு என்றவர் என்னை சுகமாக்கினார். அவன் பாவியான மனுஷன் அப்படி என்று சொல்லி அவனை இரிட்டேட் பண்றாங்க. சோ ஆனால் அவன் சொல்லுகிறான், அவர் பாவி என்பது எனக்கு தெரியாது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்பதை நீங்கள் அறியீர்களா அப்படி என்றெல்லாம் கேட்கிறான். சோ இவன் இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்ல துவங்கிவிட்டான். அது எப்படி என்று சொன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று நீங்க அறியல, ஆதி முதல் கொண்டு இப்படிப்பட்டதான அற்புதத்தை யாரும் செய்ததில்லையே, பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார் என்று எப்படியாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அப்படி இருந்து இவர் அதை செய்திருக்கிறார், உங்களுக்கு இது விளங்கலையா அப்படி என்று அவன் விளங்கப்படுத்தும் பொழுது, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ, அதை வாசிங்க. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. காஸ்ட் ஹிம் அவுட். அவனை துரத்தி விட்டார்கள். போடா, இந்த ஆலயத்துக்கு வராத. அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹலோ. இந்த வேதத்தில் எத்தனையோ வேத வாக்கியங்கள் எனக்கு பிடித்திருக்கானால் இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்பதை இயேசு அறிந்து. சொல்லுங்க,
அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்பதை இயேசு அறிந்து, சொல்லுங்க, அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்பதை இயேசு அறிந்து அவனை புறக்கணித்து விட்டார்கள், அவனை தள்ளிவிட்டார்கள், அவனை வேணாம் என்று சொல்லிவிட்டார்கள். நீ வராத, சீ போ, நீ ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லிவிட்டார்கள். அதை இயேசு அறிந்து, அதை வாசிங்க, அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நோ, அவனை கண்ட போதல்ல, கேள்விப்பட்டு அவனை தேடி வந்து, இட்ஸ் கரெக்ட். அல்லேலூயா. இதுதான் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்பதை இயேசு அறிந்து அதை கேள்விப்பட்டு அவனை தேடி வந்தார். புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், தள்ளிவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு அறிந்து அவர்களை தேடி வருகிறார். திரளான மக்கள் இயேசுவை தேடி போனார்கள். ஆனால் இங்கே இயேசு ஒருதனை தேடி வருகிறார். புறக்கணிக்கப்பட்ட ஒருதன் எங்கே இருந்தாலும் அங்கே இயேசு அவனை தேடி வருகிற அன்பின் தெய்வமாயிருக்கிறார். Hallelujah. He is the merciful God. Hallelujah. எங்கே ஒருதன் அல்லது ஒருத்தி அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறானோ அங்கே இயேசு தேடி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவர் அந்த ஸ்பாட்ல என்ன ஸ்டாப் பண்ணி, read it again, read it again, read it again my son, read it again. அதை திரும்ப வாசி. ஆண்டவர் சொன்னார், அவன் புறக்கணிக்கப்பட்டதை கண்டு அறிந்து, ஹல்லேலூயா, நான் அவனை தேடி போகிற தெய்வம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசபேனி என்ற மகள் சொன்னார், I hate daddy, I hate God. I hate daddy, I hate God. நான் என்னுடைய தகப்பனை வெறுக்கிறேன், நான் தேவனை வெறுக்கிறேன். I hate daddy, I hate God. அதே இயேசு அந்த மகளை தேடி ஆண்டவர் அவளிடத்திலே போனார். இன்றைக்கு பசுபெனி இந்த மகள் ஆண்டவருக்கு அன்பின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே, எஸ் எஸ். எங்கே தேவனை புறக்கணித்தார்கள், எங்கே தேவன் மனிதர்களை புறக்கணித்தாலும் அந்த இடத்திலே தேவன் அந்த மீன் டைம்ல, அந்த ரைட் டைம்ல அந்த சகோதரனை, அந்த சகோதரியை போய் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகையுவை கிட்டையும் எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர், அவனை கிட்டே எடுக்க மாட்டாங்க. அவன் ஒரு காட்டத்தி மரத்தில் போய் அப்படியே ஏறிட்டு பேசாம இருந்தான். இயேசுவை பார்க்கணும் என்ற ஆசையில் இருந்தான். இயேசு அந்த வழியால கடந்து அவள் போயிருக்கலாம். ஆனா காட்டத்தி மரத்துக்கிட்ட வந்த உடனே இயேசு நின்று சகையுவை பார்த்து, சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டாம். அப்ப சொல்றாங்க, இவர் பாவிகளுடைய வீட்டில் போய் தங்கி சாப்பிட போகிறாரு, இவர் பாவிகளுக்கு சிநேகிதனாய் இருக்கிறாரு. மனிதர்கள் சகைவை புறக்கணித்து விட்டார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனா இயேசு சொன்னார், இன்றைக்கு உங்க வீட்டில் நான் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்பாட்டிலே சகைவு சொல்றான், ஆண்டவரே, நான் அவனிடத்திலே நிறைய சொத்துக்கள், அடித்த பாதி, அடிக்காத பாதி, எல்லா சொத்துக்களையும் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், மறவாமல் நினைக்கிற தெய்வம். எஸ், இந்த பாடல்ல மறக்காமல் நம்மை நினைக்கிற ஒரு தெய்வம் இயேசு.
இரவும் பகலும் நம்மை நினைக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவும் பகலும் அவர் நினைக்கிறவர். அந்த பிறவி குருடனை அந்த பரிசேயர் சதுசேயர் போதகர்கள் பிரீஸ்ட் அவனை ரிஜெக்ட் பண்ண பொழுது அவனை மறக்காம நினைச்சு அவனுக்கு கிட்ட வந்து, நீ தேவகுமாரன் மேல் விசுவாசமாய் இருக்கிறாயோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைத்தீயா, மனதார நன்றி சொல்லே. மறவாமல் நினைத்தீயா, மறவாமல் நன்றி சொல்லே. கரங்களை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. Yes, sing it again. நன்றி நன்றி ஐயா. கவனமாய் கவனி. எப்பொழுதெல்லாம் தேவன் நம்முடைய புறக்கணிக்கப்பட்ட நேரத்தை, புறக்கணிக்கப்பட்ட இருதயத்தை, broken heart and contrite spirit, நொறுங்குண்ட ஆவியை, உடைந்த இருதயத்தை அவர் எப்பொழுதெல்லாம் காண்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் உனக்கு கிட்ட நிற்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்கு கிட்ட நிற்கிறார் என்பதை மறந்து போகாதே. You never forget it. மறந்து போகாதே. அவர் உனக்கு கிட்டதான் நிற்கிறார். ஏன் தெரியுமா? ஜனங்கள் உன்னை புறக்கணித்து விட்டாங்க. Yes, when people have rejected you at the meeting time, Jesus shall meet you. இயேசு உன்னை சந்திக்க வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வேண்டாம், இது உதவாது, இது அஞ்சத்துக்கும் வக்கில்லாதது, இது பிரயோஜனமற்றது, இது தள்ளப்பட்ட கல்லு அப்படி என்று சொல்லுற இடத்துல இயேசு அந்த ஸ்பாட்ல வந்து நிற்பார். I never reject you son, I never reject you. நான் உன்னை புறக்கணிக்க மாட்டேன், நான் உன்னை தள்ளிவிட மாட்டேன். சகைவை தள்ளிவிடாதவர், அந்த புறக்கணிக்கப்பட்ட அந்த மனிதனை தள்ளிவிடாதவர், அவரும் சேர்ந்து நீ போ அப்படின்னு சொல்லாம அந்த ஸ்பாட்டுக்கு இயேசு வந்து நிற்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் அழகாக இந்த பாடலை படித்திருக்கேன். இந்த 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 பாடல் எனக்கு my favorite song. ஆனா இந்த வசனங்களை நான் வாசித்து இதை நான் ஆவியானவருடைய கிருபையினால் இதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவர் இந்த பாடலை மறவாமல் நினைத்தீரையா. Come on everyone. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. Yes Lord. நன்றி நன்றி ஐயா.
ஒருமுறை ஆண்டவரிடத்தில் அந்த விபச்சார ஸ்திரியை பரிசேயர் சதுசேயர் எல்லாருமே அவங்க பிடிச்சு கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி இவள் மேல் கல்லெறியணும், கல்லடிக்கணும் அப்படி எண்ணி பிளான் போட்டு அவரிடத்திலே கொண்டு வந்த பொழுது எல்லாரும் அந்த விபச்சாரேஸ்வரிய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா ஜீசஸ் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். ரெய்னட் பொங்கே அழகா சொல்லுவார், எங்கடா அவளோடு இருந்த அந்த ஆம்பளைங்கடா அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளதான் ஒருவன் இருந்திருக்கிறான், அவனு தான் வந்திருக்கிறான். ஆனா அவளை மட்டும்தான் நியாயம் இல்லாம கொண்டு வந்துட்டாங்க. சோ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் அவள் மேல் முதல் கல்லை எறியட்டும். ஒருத்தரும் அறியல, மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் போனாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், I love that word. ஆண்டவர் சொல்றார், நானும் உன்னை ஆக்கினைக்குட்படுத்துகிறதில்லை, நீ போ, நீ போ. மனிதர்கள் புறக்கணித்தார்கள் அவளை, அவளை திட்டினார்கள், அவளை வெறுத்தார்கள், அவளை புறக்கணித்து தள்ளினார்கள். But Jesus never rejected. No. அவளை இயேசு புறக்கணிக்கல. ஏன் தெரியுமா? இயேசு அவளுக்காக சிலுவை பாதை அடுத்த கொஞ்ச காலத்துக்குள் அவளுக்காக மரிக்க போகிறார். அடுத்த கொஞ்ச காலத்துக்குள் சகேயுக்காக மரிக்க போகிறார். அடுத்த கொஞ்ச காலத்துக்குள் அந்த பிறவி குருடனுக்காக மரிக்க போகிறார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் எந்த இடத்துல புறக்கணிப்பு இருக்குதோ அந்த இடத்துல இயேசு நிற்பார். இங்க யாரெல்லாம் உடைஞ்சு வந்திருக்கிறீங்களோ, யாரு broken heart இருக்குதோ, யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, fear not, Jesus Christ with you. இயேசு உன்னோடு தான் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இதயத்தை நோக்கி பார்க்கிறவர். He never despises the broken heart and contrite heart. Never despise. Yes. அவர்கள் ஆலயத்துக்கு புறம்பாய் தள்ளிவிட்டார்கள், தள்ளிவிட்டார்கள் சிஸ்டர், ஆலயத்துக்கு புறம்பாய் தள்ளிவிட்டார்கள் என்பதை இயேசு அறிந்த பொழுது அவனை சந்திக்க புறப்பட்டு வந்தார். அவனை தேடினாராம். மூல பாஷையில் இருக்குது, அவன் எங்க? Where is he? Where is he? Where is he? அவன் தேடி வந்தாராம். சும்மா இல்ல, தேடி வந்தார். அவனை கேட்டு எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான், அவனுடைய பேர் எனக்கு தெரியாது, ஆனால் அவன் எங்க இருக்கிறான்? Where is he? தேடி கண்டு வந்து அவனிடத்துல, தேவகுமாரிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? அழகா இருக்குது. அதுல பெரிய சத்தம் போட்டு அழுதானா, பெரிய சத்தம். எல்லாரும் புறக்கணிச்ச பொழுது இயேசு அவனை தேடி போய் அவனுக்கு கிட்ட நின்று தேவகுமாரிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா அப்படி என்று கேட்ட பொழுது அவர், யார் ஆண்டவரே? உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற நான் தான் அப்படி என்று சொன்ன உடனேயா அவன், my Lord, I believe you, I believe you, I believe you. பெரிய சத்தம் போட்டு கதறினானா. அப்படிதான் மூல பாஷையில் இருக்குது. எஸ், பெரிய சத்தம் போட்டு, oh my Lord, oh my God, I believe you. நம்ம விசுவாசிக்கிறேன்.
சொல்லி போட்டு இங்கே பணிந்து கொண்டான் இருக்குது. மூல பாஷையில அவன் வர்ஷிப் பண்ணலானா. மறவாமல் நினைத்தீர் மனதார சொல்வே, இரவும் பகலும் இதுவரை இரவும் நன்றி அப்படி ஆராதிங்க சிஸ்டர். நன்றி கவனமாய் கவனிங்க. எனக்கு யாரும் இல்லை, எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க என்ற சூழ்நிலையில பிழையான முடிவெடுத்துறாத. இயேசு உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்படிக்கு, வியூவர்ஸ் உங்களுக்கு சொல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த செய்தியை தந்தார். அநேகர் வேற பாஷையிலே பார்க்குறீங்க, எல்லா பாஷையிலும் எனக்கு தெரியாது. ஸோ ஆங்கிலேயர்கள் பார்க்குறீங்க, தமிழர்கள் பார்க்குறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். Jesus Christ is with you always. Jesus Christ with you all the time. Jesus Christ with you. Yes. When you feel the rejection, He never forget you. He never reject you. He never forsake you. இரவும் பகலும் இரவும் Jesus. அவன் புறம்பே தள்ளப்பட்டது என்பதை நீர் அறிந்து அவனை தேடி வந்து அவனை சந்தித்து அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்த தெய்வம் நீர். இங்க யாரு புறக்கணிக்கப்பட்டு வந்தாலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற மீடியாவிலே கேட்கிற யாராவது புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர்களை நீர் சந்தித்தே நேரடியாக ஒரு பெரிய நம்பிக்கையை நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இதை செய்வீராக. அன்று பிறவி குள்ளனுக்கு செய்தவர், அன்று சகேயுவுக்கு செய்தவர், அந்த விபச்சார ஸ்திரீக்கு செய்தவர், இன்று என் ஜனத்துக்கு அப்படி செய்வீராக. ஒரு பெரிய நம்பிக்கையை நீ கொடுப்பீராக. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்து அனுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
கர்த்தர் அதை செய்வீராக, அதை செய்வீராக. ஒரு முறை ஒரு வாலிப தம்பி, நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வரல, ஆனா எனக்கு வருது. ஒரு வாலிப தம்பி ஒரு போதகர் இடத்துல போய் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்ட, அவனுடைய கண்கள், அதாவது இயேசுவை அவன் அறிந்து, அவன் குருடனாய் இருந்தான். நான் பார்வை அடைகிறேன் என்று பிறவி குருடன் சொன்னது போல, அந்த காலத்துல இயேசுவை அறியாத அந்த தம்பி இயேசுவை அறிந்த பொழுது ஒரு போதகர் இடத்துல போய் சில கேள்விகளை, அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் சில கேள்விகளை அந்த போதகர் இடத்துல கேட்கும் பொழுது, அந்த தம்பியின் இடத்துல அந்த போதகர் சொன்ன வார்த்தை, get out from this church, get out of this church, get out. ஒரு குறிப்பிட்ட சபை, நான் யாரையும் கண்டம் பண்ணல, ஆனால் அந்த தம்பியினுடைய ஸ்டோரி எனக்கு தெரியும். அவனை பார்த்து அந்த ரெவரண்ட், அந்த போதகர் சொன்னார், get out of this church. அவன் கண்கள் திறக்கப்பட்டவனாய், ஒரு பாலகனாய், ஒரு இன்னசென்ட்டாய் அந்த போதகரிடத்துல போய் அந்த தெரியாததை அறியாததை அவன் கேட்கும் பொழுது, அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் கோபப்பட்ட அந்த போதகர், I say get out of this church. அந்த புறக்கணிக்கப்பட்டவனாய், சபையிலிருந்து தள்ளப்பட்டவனாய் அவன் விலகினான். அதே தம்பியை இயேசு சந்தித்து ஒரு பெரிய நம்பிக்கை அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அவர் புறக்கணிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இயேசு சந்தித்து பெரிய நம்பிக்கையை கொடுத்து அவர்களை வாழ வைக்கிறார். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உணர்த்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஜீசஸ். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னுடைய கடமை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் I give the all glory, I give the praise, I give the honor. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். என் ஜனங்களை bless பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு போகும்படி செய்யுங்க. யாவரும் கரங்களை உயர்த்தி நான் சொல்லுகிற இந்த ஆசீர்வாதங்களுக்கு பிற்பாடு தேவஜனம் ஆமென் என்று சொல்லுகிறவர். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால்
ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day. Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that
The Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisaveerasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමි. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මාව ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලියුව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41/10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංගම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.